ஹே கைஸ், நாங்கள் வீட்டில் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு ரேண்டமாக ஒரு பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின பிரியாணி தான் பிக்கன் பிரியாணி. இது ஏன் நாங்கள் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல்னு சொல்கிறோம், நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சீக், சிக்கன் ஃப்ரை, ஆலு ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு எக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரைஸஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. நான் எல்லாம் ஒன்று ஒன்று வைக்கும்போது எல்லா ஐட்டமும் சூப்பராக தான் இருந்தது. பட் நான் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, பிரியாணியில் அரை முட்டை கொடுக்குறாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேனே. ஸோ மேலே லைட்டாக சால்னா ஊற்றி சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி பீசஸ்லாம் நல்லா தான் இருந்தது. சும்மா டேஸ்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஓகேவாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இந்த மட்டன் சீக் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. பட் சூடாக சாப்பிட்டு தான் இன்னும் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இதில் சம்மந்தமே இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து ஆலு ஃப்ரை வாங்கினா. ஸோ அதுவும் ஓகேவாக தான் இருந்தது. கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் பரிசுனா தான் இந்த குலோப்ஜாம் தான். ஸோ குலோப்ஜாம் சான்ஸே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வாவும் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது. பட் இந்த 2 விஷயத்துக்கோசரம் நான் இந்த ஹோல் மீல் வாங்கணுமான்றது சீரியஸாக டவுட் தான். இல்லை ஒய்ஃப் வேறு சாப்பிட்டு நல்லா வேறு இருக்குன்னா இந்த பிரியாணி நான் சஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாட்டேன். அதுவும் மீறி உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னா நான் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீஸ் அவுட்.